நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவசனம் 28 தொடங்கி 30 முடிய. மேலும் இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் இட்ட கையொப்பம், அதாவது he got the autograph from God அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, பிரான்சிஸ் அசிசியார் இயேசுவிடம் கையொப்பம் வாங்கிய ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறது. எப்படி என்றால், ஆண்டவருடைய அந்த 5 காய வரங்களை பெற்ற அந்த பெரும் புனிதத்தை தான் நாம் ஆண்டவிடம் பெற்ற கையெழுத்து என்றுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பிரான்சிஸ் அசிசியார் 44 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த மண்ணுலகிலே வாழ்கிறார். 42வது வயதில் தான் அவருக்கு ஆண்டவர் கையொப்பம் விடுகிறார் அந்த 5 காய வரத்தை. அத்தனை ஆண்டுகள் அவர் இறைவனுடைய அன்பை சுவைத்து பார்க்க முன் வருகிறார். அனைத்தையும் உதறி தள்ளிவிடுகிறார். செல்வந்த குடும்பத்திலே பிறந்த அவர், செல்வங்களுக்கு எனக்கு வேண்டாம் என்று தகப்பனுடைய முன்னிலையிலே தான் அணிந்திருந்த ஆடைகள் அனைத்தையும் கழட்டி, பிறந்த மேனியாக நான் இறைவனை எனக்கு கையளிக்கிறேன் என்று அவர் தன்னையே இறைவனுக்கு கையளிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அது எவ்வாறு என்றால், அது ஒரு ஆபாசமான உருவமாக அல்ல. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தொடக்கத்தில் படைக்க போது ஆடையின்றி இருந்தார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் புது பிறப்பாக பிரான்சிஸ் அசிசியார் பிறக்கிறார். இவருடைய மேன்மையையும் நாம் பார்க்க வேண்டும். இயற்கையை அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். நிலாவை பார்த்து சகோதரி என்கிறார், சூரியனை பார்த்து சகோதரன் என்கிறார். எனவே மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், விலங்குகள் அனைத்தையும் தன்னுடைய சகோதர சகோதரியாக பார்க்கக்கூடிய மாபெரும் புனிதராகத்தான் நாம் பிரான்சிஸ் அசிசியாரை பார்க்க வேண்டும். அவர் இயற்கைகளோடு பேசி தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறார். இயற்கையும் பாதுகாக்கக்கூடிய பணியையும் அவர் செய்கிறார். அவரை நம்பி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் அவரை பின்தொடர முன் வந்தார்கள். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டவர் மீது இன்னும் அதிகமான ஒரு ஆர்வம் கொள்கிறார். ஆண்டவரே, எனக்கும் அந்த 5 காயங்களை தாரும் என்று முழங்காலிட்டு மண்டியிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரும் அவருடைய ஜெபத்திற்கு இறங்கி அவருக்கு தன்னுடைய கையொப்பத்தை எடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயற்கையின் மூலமாக இறைவனை காண்பது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரான்சிஸ் அசிசியார் தான் குடிலை ஒரு அமைப்பாக கொண்டு வந்த ஒரு மனிதராக நாம் பார்க்க வேண்டும். இன்று நம்ம கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம், அதற்கு ஒரு குடிலை கொண்டு வருகிறோம் என்றால் அதை பிரான்சிஸ் அசிசியார் தான் உருவாக்கினார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை உங்களிடத்திலே நான் பதிய விரும்புகிறேன். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் என்பதென்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே சுமை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரான்சிஸ் அசிசியாருக்கு தன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் சுமையாக இருந்தது. எனவே அதை இறைவனுடைய பாதத்திலே இறக்கி வைத்துவிட்டு இறைவனுடைய நுகத்தை அணிந்து கொள்கிறார். அன்பு, அமைதி, பொறுமை என்ற ஒரு நிலையை அணிந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்று வாழ்விலே நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு ஆலயத்திற்கு சுமையோடு போகிறோம். குடும்பத்துல கஷ்டம், கண்ணீர்கள், உறவுகள்ல பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, நம்பியவர்கள் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை, உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நம்ம அப்படியே தூக்கிட்டு கோயிலுக்கு போறோம். ஆனால் கோயிலில் உட்கார்ந்து அதை ஒப்பு கொடுத்து ஜெபித்த பிறகு, திருப்பலியிலே பங்கேற்ற பிறகு இயேசுனுடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வெளியே வர வேண்டும். அதாவது இயேசுடைய உடலை நாம் பெற்றுக்கொண்டு வெளியே வர வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் நாம் இயேசுடைய உடலை சாதாரணமாக பெற்றுக்கொள்கிறோம். நாம் கொண்டு போய் வைத்த அந்த சுமைகளை மீண்டும் சுமந்து வரக்கூடிய பணியாளர்களாக மாறிப்போய் விடுகிறோம். அதனால் தான் இன்றும் என்றும் நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு இல்லை என்பது பொருத்தமாக இருக்கிறது. எனவே நாம் சற்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, இன்றைய நாளிலே எனக்கு இந்த துன்பங்கள் இருக்கிறது, நீ பார்த்து கொள்ளும், என் துன்பங்களை எனக்கு இல்லாமல் பண்ணும் என்று நாம் இறைவனிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டுமே ஒழிய, அந்த துன்பங்களை வைத்துவிட்டு மீண்டும் திருப்பலி முடிந்த பிறகு நானே அந்த துன்பத்தை எடுத்துட்டு போய் கொண்டிருக்க கூடாது என்பதைத்தான் இன்றைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுமைகளை என்னிடம் இறக்கிவிடு, என் நுகம் உன்னை அழுத்தாது. அதாவது இந்த மூக்கு நாங்கயிறு போட்டா கூட உனக்கு அழுத்தாது, அது நல்ல ஒரு பண்புள்ளதாக உனக்கு இருக்கும், உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனித்தோம் என்றால், இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்கு சுமை என்ற ஒன்றுமே இல்லை.
எந்த செல்வங்களையும் அவர் சேர்த்து வைக்கவில்லை. இறந்த பிறகு கூட இன்னொருவருடைய கல்லறையில் தான் அவரை அடக்கம் செய்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஏழ்மையிலே வாழ்ந்தார். பிறகு கடைசியாக பார்த்தோம் என்றால் அவருக்கு சுமையாக சுமத்த பார்த்தார்கள். சிலுவை தொட்டு வணங்கி அதை முத்தமிட்டு இன்முகத்தோடு அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி நோக்கி பயணம் செல்வதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அன்று அசிசியார் எவ்வாறு இயற்கையிடம் பேசினாரோ இன்று நாம் நம்மோட பேச மறுத்து கொண்டிருக்கிறோம். நாம் சென்று ஒரு மரங்களை பார்த்து பேச வேண்டாம், ஒரு நிலாவை பார்த்து பேச மனமில்லை என்றாலும் நாம் இன்று நாம் அணிந்திருக்கக்கூடிய காலணியோடு பேசலாம், நாம் உடுத்திருக்கக்கூடிய உடையோடு நாம் பேசலாம், நாம் அணிந்திருக்கக்கூடிய கைகடிகாரத்தோடு நாம் பேசலாம். ஆனால் இவற்றோடு நாம் பேசாமல் தொலைபேசியிலே பேசி பேசி நாம் தொலைந்து போகக்கூடிய தருணத்தை தான் நாம் பார்க்கிறோம். நம் காலனி நம்மை பார்த்து கேட்கிறது. நாம் துவண்டு உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கும்போது நம்முடைய காலனி நம்மை பார்த்து கேட்கிறது, நண்பா ஏன் அழுகிற, என்னைய பாரு, என்னை எத்தனை முள்ளு குத்துது, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேனா? கிடையாது, அதெல்லாம் தாங்கி என் வேலையை நான் பார்க்குறேன், உன்னைய நான் காப்பாத்துறேன் பத்தியா? அதே மாதிரிதான் அந்த உலகத்திலையும் 1000 பேசுவாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவாங்க, எதையாவது உன்னை காயப்படுத்தணும் பேசுவாங்க, உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பேசுவாங்க. நீ அதுக்கெல்லாம் செவி கொடுத்து கொண்டிருந்தாய் என்றால் உன்னை நீ வளர்க்கவே முடியாது. எனவே எச்சரிக்கை ஆயிரு, என்னை போல நீனும் முன்னோக்கி சென்று கொண்டே இரு என்று காலனி நம்மை பார்த்து பேசுகிறது. உடை நம்மை பார்த்து பேசுகிறது. இப்போ சாப்பிடும்போது உடனே ஒரு குழம்பு சிந்திருச்சு அப்படின்னா அந்த உடை உடனே நம்மை பார்த்து பேசும், நண்பா கவலைப்படாத, என் மீது பட்ட இந்த குழம்பு கழுவினால் போய்விடும், ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே எந்த கரையும் இல்லாமல் பார்த்துக்கொள், ஏனென்றால் அதை துவைக்க முடியாது, அது உன்னை வருத்த தொடங்கிவிடும். எனவே இதை எளிதாக என்னிடமிருந்து இதை பிரித்து விட முடியும், ஆனால் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஏற்படக்கூடிய கரைகள் உடனடியாக உன்னை விட்டு வெளியேற்றாது, உன்னை அழிக்க அது திட்டம் தீட்டிவிடும் என்று நம்முடைய உடை நம்மை பார்த்து பேசுகிறது. கை கடிகாரம் நம்மை பார்த்து பேசுகிறது, நண்பா என்னை பார், நான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறேன், அதாவது முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அடுத்த நாள் நான் பின்னோக்கி வருவது அல்ல. யார் என்ன சொன்னாலும் நான் யாருக்காண்டியும் காத்திருக்க மாட்டேன். என்னையை பயன்படுத்தி எப்படி எல்லாரும் முன்னேறி வரணுமோ அதே போல நானும் முன்னோக்கி சென்று கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான துன்பங்கள், கசப்பான அனுபவங்கள், உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலைகள்லாம் நீ நினைச்சு பார்த்துட்டு நேரத்தை ஒதுக்காம கொஞ்சம் முன்னோக்கி அதையெல்லாம் சரி செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் நான் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முன்னோக்கி யோசித்து கொண்டே இரு. ஒரு காலத்தில் அவர்கள் உன்னை பின்னோக்கி வருவார்கள் என்று கைகடிகாரம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்று நாம் நம்முடைய காலனியோடு பேச தவறிவிட்டோம், நம்முடைய உடையோடு பேச தவறிவிட்டோம், நம்முடைய கைகடிகாரத்தோடு பேச தவறிவிட்டோம், தொலைபேசியிலே பேசி பேசி நாமும் தொலைந்து விட்டோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சற்று நிதானமாக இருந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கையை நோக்கி பார்ப்போம். புனித அசிசியாரை போல அந்த இயற்கைக்கு செவிமடுப்போம். எப்படி ஒரு மரத்தோடு நாம் பேசி பேசி அதை நீர் ஊற்றினால் அது இன்முகத்தோடு வளரும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நாமும் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த மரங்களை மலர்களை பார்த்து அவைகளுக்கு நாம் நீரூற்றும் போது, பேசும்போது அவையும் நம்மோடு பேசும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்றிலிருந்து நாமும் முயற்சி எடுப்போம். நான் என்னை சுற்றி உள்ள ஒவ்வொன்றிடமும் பேச போகிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். தொலைபேசியில் பேசி நாம் தொலைந்து விடாமல் நம் அருகில் இருக்கக்கூடிய, நம்மை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்தோடும் பேசி அந்த இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியானுடைய மையமான நோக்கமாக இருக்கிறது. எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாமும் முன் செல்வோம், பின் செல்ல வேண்டாம். நம்மை உதாசீனப்படுத்துவதை நினைத்து நினைத்து நாம் பின் செல்கிறோம், நம்மை தூற்றியவர்களை நினைத்து நாம் பின் செல்கிறோம், நம்மை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து நாம் பின் செல்கிறோம். எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படாமல் சற்று நிதானமாக ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது உலகம் இப்படித்தான் இருக்கும், நாம் தான் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பது நமக்கு புரியும். எனவே சுமைகளை இறைவனிடம் இறக்கி வையுங்கள். மீண்டும் சுமந்து செல்வதற்காக நீங்க வண்டியெல்லாம் பிடிக்க வேணாம். எனவே நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு கோயிலுக்கு வரோம், சுமை இருக்கா, கையில் கொண்டு வர முடியுமா கொண்டுட்டு வாங்க, சைக்கிளில் கொண்டு வர முடியுமா கொண்டுட்டு வாங்க, வண்டி பிடிச்சி கொண்டு வரீங்களா கொண்டுட்டு வாங்க, இல்லை தொடர் வண்டியில் வருதா விமானத்தில் வருதா, எல்லா சுமைகளையும் இறக்கி வச்சுட்டு போங்க. மீண்டும் அதை தூக்கி சென்று விட்டார்கள் என்றால் நீங்கள் ஒரு குப்பை தொட்டிக்கு கூட சமமானவர்கள், அதைவிட மட்டமானவர்கள் என்பதுதான் பொருளாக்கப்படுகிறது. எனவே இன்றிலிருந்து நாம் அன்றன்ற கவலைகளை, அன்றன்று உள்ள துன்பங்களை போதும் என்று ஆண்டவர் சொல்வது போல இன்றைய துன்பங்களை இறக்கி வைப்போம், இறைவன் நமக்கு தீர்ப்பு கொடுப்பார். புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல நாமும் முன்னோக்கி சென்று இறைவனிடம் கையொப்பம் வாங்க முன் வருவோம். இறைவன் கையொப்பம் விட தயாராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். ஆமென்.